ஹலோ மீட் மிதுன். நான் தான் மிதுன் ஸ்டால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னடா திடீர்னு செட்டப்லாம் மாறிடுச்சு, கெட்டப்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க கைஸ். நான் பாட்டு 7-8 சென்னையில இருந்தேன். கன்சிஸ்டண்டா போன மாசம் கொஞ்சம் வீடியோஸ் போட்டேன்ல. கம்பேரிட்டிவ்லி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? நான் வந்து ஏதாச்சும் கன்சிஸ்டண்டா பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம்னு நான் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வச்சேன் அப்படின்னா 9 ஸ்டெப் இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் பிடிச்சி கீழே இழுத்து விட்டுரும். எங்களுக்குள்ள இதே பிரச்சனையா போயிட்டு இருக்குது. அதனாலதான் இந்த டைமும் சரி ரெகுலரா வீடியோஸ் போடலாம் அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு தெரியுதா முதுகு சுளிக்கிடுச்சுங்க. பின்னாடி ஏதோ லெக்மெண்ட் டியர் ஆகி ஊருக்கு வந்து பெல்ட்டை போட்டு விட்டு டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்குது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில ரீல்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். அதுல குறிப்பா ஒரு ஜல்லிக்கட்டு பசு சுத்திக்கிட்டு இருக்கு. கரெக்டுங்க, நீங்க கேட்டது கரெக்டா, நான் தப்பாலாம் சொல்லல. ஜல்லிக்கட்டு பசு ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்குது. அது பண்ற சேட்டையெல்லாம் பாருங்களேன். சரி வாங்க வீடியோ பார்க்க போலாமா? சிவகங்கை மாவட்டம் ரணசிங்கபுரம் சஞ்சீவ மருது அதுல வெட்டி வளர்ந்து ஒரு பேடு அப்படியே தள்ளி அப்படியே தட்டி விடுறாரு. அப்படியே அண்ணன் அப்படியே தம்பி அப்படி பார்த்து ஜல்லிக்கட்டு காலையில அப்படியே எங்களுக்கு தெரியும், கையெடுங்க ஜல்லிக்கட்டு பசு மிஸ்டர் ஜல்லிக்கட்டு பசு அப்படின்ட்டு அந்த பசங்க எல்லாம் பாக்குறாங்க. என்னடா அது, இந்த பக்கம் ஜல்லிக்கட்டு காலை ஓடுது, இங்கிட்ட ஒரு ஜல்லிக்கட்டு பசு நிக்குது, எதை பிடிக்கணும் எதை அடக்கணும் அப்படின்னு தெரியும் முழிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் பாருங்க எவ்வளவு வீராப்பா கெத்தா நின்றுட்டு இருக்காருல்ல. சூப்பர் பாடு பாடு வெற்றி பெற்றது. நீங்க நல்லா உத்து கவனிச்சிங்களா இல்ல அப்படின்னு தெரியல. இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல, இப்ப நல்லா வாய்ஸ் நீங்க உத்து கவனிச்சிங்கன்னு தெரியும். இவரை ஒண்ணு போடு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாருங்க. ஏன்னா எனக்கு புரியல, உங்களுக்கு ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது. இப்போதைக்கு ஜல்லிக்கட்டு காலை அந்த இடத்துல வந்து ஜல்லிக்கட்டு விளையாட வந்திருக்கு. எங்க அண்ணனை போடுறக்கு ஒன்றும் வரல. எங்க சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஜல்லிக்கட்டு பசுன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் எப்படி எனக்கு புரியல. ஐயோ அடங்கப்பா. ஏங்க மைக்ல எல்லாம் சொல்லாதீங்க பிக் பாஸ் திவாகர் வந்திருக்காருன்ட்டு. ஃபர்ஸ்ட் எங்க அண்ணனுக்கு தற்பெருமை பிடிக்காது, அதனால நீங்க அவாய்ட் பண்ணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் திவாகர் வந்திருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லி ஏதோ ஒரு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல இருக்கக்கூடிய ஒரு காலை தர்பீஸ் வந்திருக்கு, வாங்க நம்ம எல்லாம் போய் சைன் வாங்கலாம் அப்படின்னு எல்லா காலையும் கூட்டிட்டு திடுன்னு எங்க அண்ணனை நோக்கி ஓடி வந்து எதையாச்சும் நடந்துருச்சு. அப்புறம் 9 மாசம் கழிச்சு குட்டி கிட்டி போட்டாருன்னா அப்புறம் யார் பொறுப்பு? நீங்களா டென்ஸ் இங்க பாருங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டோம். நீ கண்ணாடி போட்டுக்க, நீ நடிப்பு நிறைக்கு நீ ஊன்ட்டு ஜல்லிக்கட்டு மாடங்க ஓடிக்கிட்டு இருக்குது. கஷ்டப்பட்டு வீரர்கள்லாம் டேலண்ட் குடோன்ஸ் எல்லாம் அங்க நின்றுகிட்டு இருக்கானுங்க தைரியமா. எங்க அண்ணன் வீரர்களுக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருக்காருங்க. ஜல்லிக்கட்டு காலம் அங்கிட்டு தானே ஓடுது, நம்ம அந்த உள்ளுக்குள்ள நிப்போம். ஆனா 360 டிகிரில 190 டிகிரி இந்த பக்கம் மறைஞ்சு நிப்போம் அப்படின்னு எங்க அண்ணன் கால்குலேட் பண்ணி மேக்ஸ் ஜீனியஸ் எங்க அண்ணன். ஆனா நாளைக்கு இன்டர்வியூல சொல்லுவார் பாருங்க, சின்ன வயசுலயேமா நம்ம ஒரு ராஜ பரம்பரைங்கிறனால ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் பிடிக்கிறது எங்க ஊர் சைடு மதுரையே அதுக்கு ஃபேமஸ்மா. நானும் அதுல இப்ப நீ என்ன சொல்ல வர, ஜல்லிக்கட்டு காலையை பிடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கரே கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்கணும். அந்த அளவுக்கு எங்க அண்ணன் பேசுவாரு. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இங்க பாருங்க எங்க அண்ணன் அடேங்க அப்பா மாடு வெட்டி பிடித்து ஒரு அண்டா ஒரு சேரு தலாடி கொடுத்துருவேன். மாடு அவுக்காதீங்களா? இப்ப எதுக்கு மாடு அவுக்காதீங்கிறீங்க? மாடு அவுத்ததுக்கு சேரு இது பெட்ஷீட்டு பெட் எல்லாம் இது கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க பிரைஸா. உள்ளுக்குள்ள யாருங்க நிக்கிறார்? நடிப்பு அரக்கர் நிக்கிறாரு, அவரை தூக்கி வித்துருங்க. எங்க பிளீஸுங்க, ஜல்லிக்கட்டு நடத்துற யாராச்சும் தயவு செஞ்சு அவரை வித்துருங்க. அவரை பரிசுன்னு சொல்லிட்டு யார்ட்டாச்சும் தள்ளி விட்டுருங்க. யார்ட்டையும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அவங்க படாத பாடு நம்ம தப்பிச்சுக்கலாங்க பிளீஸுங்க. மாட உட்காந்து நிப்பாட்டு அப்படின்னா எங்க அண்ணன் அங்க நின்னுட்டாரு. எங்க அண்ணன் கன்ஃபியூஸ் ஆகுறாரா இல்லையா? விசிபிள் கன்ஃபியூஷன். அதனால எங்க மாட உட்காது எல்லாம் சொல்லாதீங்க, எங்க அண்ணன் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. வரவேற்க மாட்டோம் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா சொல்லணும். அப்ப கூட எங்க அண்ணன் கெத்த விட்டு கொடுத்து அங்கிருந்து போக மாட்டாரு. ஏன்னா முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் ஃபேஸ் கிடைக்கும்ல. அது மட்டும் இல்லாம புரியவே இல்லைங்க. முதல்ல இந்த ஆள் யாருங்க உள்ள விட்டா? பொதுமக்களை யாராச்சும் இப்போ ஒரு சீஃப் கெஸ்ட் வந்தா கூட நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்கு மேல நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க, இந்த பெரிய மனிதர்கள், கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கமெண்டேட்டர். அந்த மாதிரி சீஃப் கெஸ்ட் வந்தா கூட அங்கதான் உட்கார வைப்பாங்க. எனக்கு புரியவே இல்லை, எங்க அண்ணன் ஏன்டா உள்ள இறக்கி விட்டீங்க? எங்க அண்ணன் பார்த்தா உங்களுக்கு மாடுபிடி வீரர் மாதிரி இருக்குதா இல்ல மாடாட்டம் இருக்காரு எங்க அண்ணன்? சும்மா விளையாட்டுக்கு ஜல்லிக்கட்டு பசு அப்படின்னு சொன்னா எங்க அண்ணன் உள்ளுக்குள்ள இறக்கி விட்டு அவரை பிடிக்க சொல்றது. ஆல்ரெடி அவர் தரமா அவர் வளர்ந்து வராருங்கிற கவுசம் அவர் எல்லாரும் பிடிச்சி அமுக்குறாங்கடா. ஆல்ரெடி பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருக்கும்போது சொல்றேன், ஒரு எல்லாத்துக்கும் ஒரு 20 பசங்க இருக்காடுங்க, நடுவுல இப்படி ஒரு யங்ஸ்டர், ஒரு ஹாட்டான யங்ஸ்டரை உள்ள விட்டுக்கிட்டு ஏன்டா பதட்ட நிலைமையிலே வச்சிருக்கீங்க எங்களை? எனக்கு புரியல. ஒரு விளையாட்டுக்கு சொன்னடா ஜல்லிக்கட்டு பசுன்ட்டு,
ஏய் என்னடா விட்டா மூக்கனாங்க கட்டி நிக்க வச்சிருக்கீங்களா இருக்குது எங்க அண்ணனாங்க. ஏய் என்னடா புல்லெல்லாம் கொண்டு வரீங்க. ஏய் கண்ணனை பார்த்தா எப்படி இந்தாடா. ஏய் எதுக்குடா இப்ப குழி தோண்டி எங்க அண்ணனை படுக்க வச்சிருக்கீங்க, எனக்கு அது புரியல. முதல்ல ஜல்லிக்கட்டுக்கு வந்த இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா, இந்த மாடு கீடு குத்திருச்சுங்க, கிழிச்சிருச்சுங்க, காலையெல்லாம் வெளியே வந்துருச்சுங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டு ஓடி போய் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ரெடியா இங்க கீழே எதுக்குடா குழி வெட்டி எங்க அண்ணனை படுக்க வைக்கிறீங்க. டேய் இந்தாடா என்னடா எனக்கு புரியல. இருங்கடா வர. ஏங்க இன்னைக்கு நல்லா கவனிச்சிக்கல அப்படின்னு தெரியல, இந்த பின்னாடி யாரோ இப்படி பண்ணாருல்ல, உடனே பின்னாடி கமெண்டேட்டரு இந்த வாய்ஸ் நல்லா கவனிச்சு பாருங்களே, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பின்னாடி கமெண்டேட்டரு அவர் கண்ணாடியை சாப்பிடுறாரு, அவர் கண்ணாடியை சாப்பிடுறாரு. அவர் எதை வேணாலும் சாப்பிடுவார்ரா. அவருக்கு செரிக்கக்கூடிய வயசு, கல்ல தின்னா கூட செரிக்கக்கூடிய வயசு, யங்ஸ்டர்ரா அவரு. 19 வயசு தான் ஆகுது அவருக்கு. முந்தானேத்தான் வயசுக்கு வந்தாரு, அது தெரியுமா? அவருக்கு பூப்பு நன்னீராட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க மதுரையில. மிகப்பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, பெரிய மாநாடு மாதிரி. அண்ணனுக்கு பூப்பு நன்னீராட்டு விழா, எல்லாரும் வந்துருங்க தயவு செஞ்சு. சரி அது நம்ம ஓரமா வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்கு எங்க அண்ணனை மூக்கணாங்கர் போட்டு அங்க கீழே நிக்க வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடியை சாப்பிடுறாரு. அந்த மனுஷன் நம்மளோட மென்டல் பீஸே சாப்பிட்டு பல வருஷம் ஆயிருச்சு, கண்ணாடியை சாப்பிடுறதா உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஏய் ஓ அப்ப எங்க அண்ணன் கிரேவியார்ட்ல நிக்கலீங்க, இந்த ஜல்லிக்கட்டு காலையில வரும்ல, அந்த அது என்ன சொல்லுவாங்க, வாடிவாசல் நின்றுட்டு இருக்காருங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, அப்படியே பார்த்தா கூட ஜல்லிக்கட்டு காலை அடக்கிறதா வீரம். மூக்கணாங்கயிறு குப்பை போட்டு ஒரு ஜல்லிக்கட்டு பசு அடக்கிட்டு அது வீரமா? அது வீரம் கிடையாது. ஜல்லிக்கட்டு காலை அடக்கிறதா வீரம், அது வேற டாபிக். ஆனா எங்க அண்ணன் எதுக்குங்க இந்த வாடிவாசல் நின்றுக்கிட்டு இருக்காரு? ஏண்டா கொஞ்சம் முதுகு அப்படி பாக்குற கூண் விழுந்துச்சு அப்படின்னா திமிழ் நினைச்சுப்பீங்களா? பிடிச்ச எங்க அண்ணன் பிடிச்சி அமுக்கிடலாம். வளர்ந்து வராரு, டேலண்ட் ஜாஸ்தியா இருக்கு இவர்கிட்ட, அவரை பிடிச்சி அமுக்கலாம், கீழே வச்சு நசுக்கலாம். ஐ மீன் எப்படியா இருக்கு உங்களுக்கு எங்க அண்ணனை பார்த்தா? கன்றாவி. ஏதோ ஒண்ணு இங்க என்னையுமோ ஒண்ணு, ஏதோ மாடு ஈடு முட்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு வீடியோ பார்த்துக்கோ. ஆனா மாடு முட்டாதாட்டு இருக்குது. மாடு அண்ணனை பார்த்துச்சுன்னா மாட்டுக்கே வந்து ஒரு மார்க்கம் ஆயிரும். நல்லா இருக்கா கன்றாவிடா. என்ன கான்செப்ட் இது? எச்சனா என்னடா? ஹாய்டா மச்சான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னல, அந்த பொண்ணு இப்போ பசங்களுக்குள்ள நார்மலா அந்த கான்வர்சேஷன்ல பண்ணிட்டு இருக்கும்போது மச்சான் என்னடா எச்சனை என்னடா இப்போ அப்படின்ட்டு இப்படி பேசுறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். பச்சா பச்சா எச்சனே என்னடா? ஏய் பச்சா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னல, கன்ற இதுக்கு ஜல்லிக்கட்டுல திவாகரையே பார்த்துட்டு போயிடலாம் மாட்டிருக்கா. லவ் அக்செப்ட் பண்ணிட்டாடா, அதான் உங்க 2 பேர்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சூப்பர்டா மச்சான், உனக்கு கிடைக்காத பொண்ணா நீ அழகண்டா. மச்சான் உனக்கு கிடைக்காத பொண்ணா நீ அழகண்டா. மச்சான் அழகா இருக்கடா, பொட்டு வச்சுட்டு கொஞ்சம் ஒரு முளை மல்லிப்பூ வச்சுட்டு சாயந்தரமா வாடா பீச் பக்கத்துல. இல்லடா உன் அழகா ரசிக்கலான்னு சொன்னேன்டா. ஏய் என்னடா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன இப்படி கிரிஞ்சாண்டி வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? டேய் எந்த பையனை அப்ரிசியேட் கொடுக்கடா. எவனா காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறான்? காம்ப்ளிமெண்ட் கூட ரேரா கொடுப்பானுங்க, அதுக்குன்ட்டு ஒரு அப்பியரன்ஸ் வச்சு மச்சான் நீ அழகண்டா. இந்த போக்கிரி படத்துல ஒரு போலீஸ் சொல்லுவார்ல, நல்ல வாட்ட சாட்டமா சவையன் தானே இருக்க, ஏன் ஆம்பளையா பிறந்த அப்படிங்கிற மாதிரி. என்னடா உருகி ரசிக்கிறீங்க உங்க ஃப்ரெண்ட? அவன் என்னடானா லவ் சக்சஸ் ஆனதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் ஏதோ உங்களுக்கு அப்டேட் பண்ற சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி வந்து கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். என்ன விதமான ஃப்ரெண்ட்ஷிப்னு எனக்கு தெரியல. வால் போட்டோ காமி. டேய் யாழ் எப்படி இருக்கா? சூப்பரா இருக்கா மச்சான். மச்சான் உன் ஆளை விட நீ தானே அழகா இருக்க. மறுபடியும் பாடுறா, இங்க வர்றா. எனக்கு புரியுது, நான் என்ன சொல்றேன், அவன் மேல அர்ஜஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு இயல்பான ஒரு விஷயம் தான். உனக்கு வந்துருச்சு கொஞ்சம், என்ன பண்றது, உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற, வீடியோல வேண்டாமே, அதுதான் நான் சொல்ல வரேன். நீ என்ன பண்ற, சாயங்காலம் கொஞ்சம் 1/4 கிலோ அல்வா வாங்கிட்டு ஒரு மல்லிப்பூ வாங்கி நல்லா இந்த வாழையில சுருட்டி கட்டிட்டு ஒரு 2-3 பொட்டு ஜிமிக்கி கம்மல் இதெல்லாம் வாங்கிட்டு போய் சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு மேல உன் ஃப்ரெண்டை தனியா சந்தி. அது எது கான்செப்ட் வீடியோல வந்து எதுக்கிட்ட அவனை இப்படி வர்ணிச்சுக்கிட்டு புரியுது. ஆசை பாசைகள் இருக்கதா, அதெல்லாம் ஓகேடா. 7 மணிக்கு போல மல்லிகைப்பூ வாங்கி போய் கரெக்ட் பண்ணு உன் ஃப்ரெண்டை விட்டுட்டு கான்செப்ட் கன்றாது. யாரா நீங்க, என்னடா சொல்ல வரீங்க? அவன் எச்சல ஆரம்பிச்சான்டா. இவன் வந்தா நான் லவ் பண்றேங்கிறான், அச்சா நீ தட அழகா இருக்க அப்படிங்கிறான் ஒருத்தன், வச்சா ஆள் போட்டோ அப்படிங்கிறான். ஏய் உன் ஆள் நல்லா இருக்காடா, ஏய் உன் ஆள்லாம் ஒரு ஆள, ஏய் அவளை விட நீதான் மச்சான் அழகா இருக்க, நீ மட்டும் நல்லா சௌரி முடி வச்சுட்டு வாடா அப்படிங்கிறான் ஒருத்தன். எனக்கு புரியவே இல்லை, என்ன கருமண்டா. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன், பாய். அவ்வளவுதான், வந்தான் கிளம்பிட்டு. ஏய் மச்சான் நேற்று நான் லவ் பண்ணேன், அது நடந்துருச்சு. 7 மணிக்கு ஆய் போனேன், 8 மணிக்கு வாத்து கடை கோபால் பிரியாணி சாப்பிட்டேன். சரி மச்சான் நான் வந்தேன், அப்படியே கிளம்புறேன் மச்சான், பை பை.
மச்சான் இவன் எப்படி இருக்கான் அவன் எப்படி இருக்கான் இந்த மூஞ்சிக்கெல்லாம் லவ் கேக்குது. அதுவும் நம்ம இந்த மூஞ்சி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம் பாத்தியா. பொசசிவ் ஆயிட்டாருங்க. அது நம்ம சொன்ன மாதிரி தான் கரெக்ட் பண்ணலான்னு இவன் காத்துட்டு இருந்தான். காஞ்சிபுரத்துல போய் பட்டு சாரி எடுத்து கொடுத்து மல்லிப்பூலாம் வாங்கி நான் என் ஃப்ரெண்டு எனக்கு தாண்டா அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தான். அன்லக்கிலி அவனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆப்போசிட் செக்ஸ் மேல அவனுக்கு காதல் வந்துருச்சு அப்படிங்கறதுனால அவனுக்கு பொறாம தாங்க முடியல. பொசசிவ்னஸ் பொங்கி எழுது. அதனால அவன் ஃப்ரெண்டோட பெரிய டேமேஜ் பண்றியா நீ? சாரி, எங்களுக்கு தான் கான்செப்ட் பிரகாரம் அவன் ஃப்ரெண்டு, உனக்கு உன்னோட ஆளு. ஏன்டா உன் ஆளையே ஸ்விம்மிங். ஃபர்ஸ்ட் இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுண்டா. மச்சான் நீ ஏதோ எச்சனா என்னன்னு கேட்டல. இல்ல மச்சான் வேணாம், அதுக்கு ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏய், சைன் லாங்குவேஜ் இது பக்கத்துல உட்கார வச்சு காட்ட சொல்லிட்டா? வாய பேசதான் வருது இல்ல, வாயை திறந்து நல்லா தான் பேசுங்களேன்டா. இவன் மாதிரின்ட்டு மச்சா ஏதோ எச்சின் கிண்டி எடு கட்டி சொல்லிட்டு அவன் உடனே இது ஒரு விஜயகாந்த் படத்துலயா பிரபுதேவா படத்துலயா இவரு திலீப் வருவார்ல, கேரளா ஆக்டர் திலீப், இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. வாயை திறந்துதான் பேசாண்டா, வசம்பாடா வச்சு தேய்ச்சிருக்காங்க வாயில. பெண் அப்படியா? என்னதுடா? ஒருத்தவங்க மூஞ்சிக்கு நேரா பேசாம அவங்க முதுகுக்கு பின்னாடி பேசுறதா எச்சன்னு நினைக்கிறேன் மச்சான். மச்சா இல்ல மச்சான், எச்சன் என்ன தெரியுமா? இப்ப கீழே அதான்டா எச்ச. ஏன்டா யாரா நீங்களே? ஏன்டா மூஞ்சிக்கு பின்னாடி பேசாம முதுகுக்கு பின்னாடி பேசினா எச்சையா? சரி, மூஞ்சிக்கு பின்னாடி பேசாம பின்னாடி முதுகுக்கு பின்னாடி வந்து கீழே உட்காந்து அப்படி பேசினா என்ன கொச்சையா? யாரா நீங்களா? ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுக்கும் ஒரு பேர் வச்சிருப்பீங்களாடா? மூஞ்சிக்கு நேரா பேசினா கெத்து, மூஞ்சிக்கு பின்னாடி முதுகுல பேசினா எச்ச, கீழே உட்காந்து பேசினா சொச்ச. அந்த பொசிஷன் அப்படியே திருப்பி இரிட்டேட்டிங்கா சத்தியமா. வந்துட்டாரா காதல் மன்னன். her parents didn't accept their love. ஓகே, ஏய் அவங்க அப்பா கிட்டே டைரக்டா ப்ளீஸ் கால் ஹர், நான் அவகிட்ட பேசிட்டு. ஹை மேக்னா, தம்பி அது என் பொண்டாட்டிப்பா. ஓ சாரி அங்கிள், அப்போ உங்க பொண்ணை கூப்பிடுங்க, நான் அவகிட்ட பேசணும் அப்படின்னு ஏதோ சொல்றாரு. அவங்க டேட் இருந்துகிட்டு நவ் ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யூ, ஸோ ஜஸ்ட் கிடையாது, அவருக்கு தான் பிடிக்கலன்னு தெரியல, கேளம்பட வெளியே வழக்கு மாதிரி திஞ்சிருவோம். அவங்க அப்பா திட்டுறாரு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏதோ மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு கான்செப்டா ஒருத்தவங்க நம்ம கிட்ட பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னா அதுல ஏதாச்சும் ஒரு நுணுக்கம் இருந்தா கத்துக்கலாம்ல. கத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ நம்மளும் இங்க வந்து கத்துக்க போறோம். இவரை பார்த்து பார்ப்போம். ஓகே தென் கால் யுவர் டாட்டரா? ஓகே தென் கால் யுவர் டாட்டர் அண்ட் ஆஸ்க் ஹர் டு சே தட். அதெல்லாம் தெரியும், உங்க பொண்ணை கூப்பிட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு டிபிக்கல் தமிழ் சினிமா சீன் ஏதோ ரீக்ரியேட் பண்றாரோ. சரி, அந்த பொண்ணு வந்து இப்ப என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. நான்லாம் அந்த இடத்துல பொண்ணா இருந்தேன்னா, யாரா உன எங்க வீட்டு வாசல்ல ஏறி மிதிக்க சொன்னது? போலீஸ் இவனை புடிச்சு போங்க போலீஸ் கண்ட்ரா அப்படின்னு நான் புடிச்சு கொடுத்துருப்பேன் பண்ற கிரிஞ்சாண்டி வேலைக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. பொண்ணுங்களுக்கு எங்கடா ரியலா இருந்தா பிடிக்குது, கிரிஞ்சு பண்ணாதான் பிடிக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு ட்விஸ்ட் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவ மட்டும் ட்விஸ்ட் அடிச்சா நானே டென்ஷன் ஆயிருவேன்டா பர்சனலா. Your dad told me you are not interested in me, but I love you more than anything. ஹாய் மேக்னா, நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். உங்க அப்பா எனக்கு என்ன பிடிக்கல சொல்றாரு, ஆனா நான் உன்னை ரொம்ப காதலிக்க. பெரிய வாரம் படிச்ச பாட்டெல்லாம் படிப்பாரு. சரி என்ன அந்த புள்ள சொல்ல போகுதுன்னு தெரியும். ஏண்டி எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. இங்க பாரு, இப்போ அந்த பையனும் நீ லவ் பண்ணிருக்கீங்க கரெக்டா? இப்போ நீ அந்த பையனை தான் லவ் பண்ற அப்படின்னா ஒண்ணு உங்க வீட்டுல சொல்லி கன்வின்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா முடியல, நான் எக்ஸ்ட்ரீம் போயிட்டேன், எங்க அம்மா அப்பாக்காக நான் அவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஐ ட்ரைட் ஜென்யூன்லி ஐ ட்ரைட், என்னால முடியல, நான் அவங்க கூடயே போயிடுறேன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இப்படி ரெண்டு இருக்குதா? அது என்ன நடுவால அவங்ககிட்ட வந்து எனக்கு உனக்கு பிடிக்கல, எங்க அப்பா அம்மா இப்படி சொல்றாங்கன்னா எங்க அப்பா பேசுறேன் கேட்க போறேன்னு உங்க வீட்டுக்கு போயிடுறது. அவன் வந்து உங்க அப்பா கூட சண்டை போட்டான் அப்படின்னா வெளியே வந்து நின்றுக்கிட்டு எங்க அப்பனா இவனா சரி ஐ லவ் யூடா அப்படின்னு இவன் பக்கம் சாய வேண்டியது. ஏன்டி படுத்துறீங்க? என்ன வேணும்? என்ன இங்க பாரு, 6 மணிக்கு மேல கையெல்லாம் நடுங்குதுல, பேசன்றீங்க நாங்கெல்லாம் பசங்க. ஈவன் ஐ டு லவ் யூ. ஆனா அதுல ஏதோ ட்விஸ்ட் இருக்கு, இருங்க பாப்போம்.
சாட்டிஸ்ஃபைங் ரீல்ரா அப்பா செம்மை. நான் பார்த்ததுலயே காதல் ரீல்ஸ்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ரீல் தான் அது. இதுதான் இப்பதான் கொஞ்சம் நம்ம மனசு திருப்தியா நிம்மதியா இருக்கு. ஐயோ பல்பே மான் பட் நாட் மோர் தென் மை பேரண்ட்ஸ். ஏண்டி வெளியே வந்து ஒரு மனசை நோகடிக்க போறேன்னு தெரியுது, ஒரு மனுஷனோட மனசை நோகடிக்க போறேன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த நோகடிக்கிறது கூட உனக்கு பஞ்ச் டயலாக் தேவைப்படுதா அப்படின்ட்டு நானா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிளம்பிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் நான் பாட்டு. இப்ப என்ன சொல்லணும், இங்க பாருங்க, ஜெனி த ட்ரீமர், த கியூட் ஆண்டி, த லவ்வாங்கி கான்செப்ட் ஆஃப் த ரியல் வேர்ல்ட் ஆஃப் த இன்ஸ்பிரேஷனல் வேர்ல்டு, ஜெனி கேர்ள்ஸ் சப்பி பாய் சொல்றேங்க. அவ்வளோ சின்ன பேரா இருக்குல்ல, சொல்லணும்ல ஃபுல்லா. ஏதோ சொல்லி முடிச்சுட்டு பாருடா இவ்வளோ கஷ்டம்டா எங்க வீட்டில், என்னால் முடியலடா, ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட்ரா, நியூஸ் விஷயங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, லெட்ஸ் நாட் டூ திஸ் ப்ளீஸ். அப்படி அது ஓகே இல்லை, நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படியே அவங்க அப்பா சாக்கா பார்க்கணும், இவரு அப்படியே பெருமையா பார்க்கணும் அவங்க அப்பனை மறுபடியும். பட் நாட் மோர் தென் மை பேரண்ட்ஸ் அப்படின்னு உங்க அப்பா முன்னாடி அவனுக்கு மொக்க கொடுக்கணும். இல்லை எனக்கு புரியல, சாடிஸ்டா நீயே. எனக்கே டென்ஷன் ஆகுது அந்த கான்செப்ட் பண்ணுன இந்த பிரபலம். அவர் என்ன ஆயிருப்பாரு அந்த நிலைமையில. பட் அப்படின்னு இவர் சொன்ன உடனே ப்ளீஸ் லீவ் மீ, ஐ கான்ட் ஹர்ட் மை பேரண்ட்ஸ், லெட் எண்ட் திஸ். ஏன்னா இப்போ ஆப்போசிட்ல இருக்கிற மனசுன்னு டேக் இட் ஃபார் கிராண்டடா. எல்லாம் தெரிஞ்சுதானே லவ் பண்றீங்க. லவ் பண்ணும்போது எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நான் எதுவும் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. சாரி ஐ கான்ட் டேக் மை பேரண்ட்ஸ். இருடி நான் பட்டுன்னு தானே சொன்னேன். பட் ஐ கான்ட் ஸ்டாண்ட் ஹியர் ஃபார் அ லாங் டைம், ஐ ஸ்டுட் ஹியர் ஃபார் அ லாங் டைம். 15,000 பேமெண்ட் ஃபினிஷ் செக், ஐ கோ மை ரூட். காசு கேட்க வந்து நீங்க அப்பா கிட்ட பெரிய புளுத்தீவ மறுபடியும் உனக்கு புடிச்சு தொங்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறியா? நீ எல்லாம் அவ்வளவு வார்த்தை இல்லை அப்படின்னு போயிட்டே இருக்கணும். பீட் கேர்ள் ஆர் பாய், ஒரு இடத்துல கெத்த விட்டு கொடுக்க கூடாதுங்க, கரெக்டா இருக்கணும். அப்படியே இருந்துட்டு போயிடுறோம். கன்றாவி. ஹர் டேட் இதை வந்துட்டார்ல புளுத்தருக்கு. இவ்வளவு நேரம் புனிதவான் சும்மா இருந்திருக்கு, வந்துட்டார் இப்போ மட்டும் நொட்டுறக்கு. என்னோட பொண்ணுன்னே சொல்லிட்ட போட வெளியே அப்படின்ட்டு. ஐயோ உனக்கெல்லாம் வளர்ந்துருக்கியே, முடி நரைச்சிருக்கே, கொஞ்சுண்டாச்சும் அறிவு இருக்குதா? ஏதோ ஒரு குடும்பத்துல அந்த பையனும் ஒரு அப்பாவுக்கு புள்ள தானே, ஒரு அம்மாவுக்கு அவனும் ஒரு பையன் தானே. அவனு குடும்பத்தோட சேர்ந்து இப்படி அசிங்கப்பட்டு அனுப்பணும். கூப்பிட்டு உட்கார வச்சு தம்பி இது இருந்தாலும் செட் ஆகாதுப்பா, தப்பா எடுத்துக்காத, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட ஜென்யூனா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த டோனை மாற வச்சிடாதப்பா, தப்பா எடுத்துக்காத, நான் இப்படி சொல்றேன்ட்டு அப்படின்ட்டு ஒரு அப்படி ட்ரீட் பண்ணும். என்னமோ வந்து மூணாவது வீட்டு ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு வந்து புழுக்க போடுன்னு டார்ச்சர் பண்றவதான் நீ அவரை பார்த்தா எப்படி இருக்குது? கொஞ்சம் ஆடு மாதிரி, அது வேற விஷயம். அதுக்கு நீ என்ன இவ்வளவு இல் ட்ரீட்டா பண்றது? மேண்டவான்ஸ். நன்றி வணக்கம். மட்டன் குஸ்காவா தம்பி தயவு செஞ்சு கிளம்புப்பா. சந்திரமுகி படத்துல நான் சொல்லுவார்ல, தயவு செஞ்சு கிளம்புப்பா அப்படிங்கிறாரு. கடவுளே, 20 நாள் இருக்கிறேன்னு சொன்ன 2-3 கான்செப்ட் பண்றேன்னு எடுத்து வச்சேன், இந்த ஒரு கான்செப்டே தாங்க முடியல. தயவு செஞ்சு கிளம்புப்பா. This video is strictly not for girls and only for boys. ஓ அப்படியா? சரி ஓகே. நான் இல்ல, ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் as boy only ஸ்ட்ரைட்டா சேயிங் தி பாயிண்ட். சோ வீடியோ ஃபார் பாயாமா. சோ லெட் மீ see this video and in case நீங்களா இப்ப பொண்ணுங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோல ஏதாச்சும் மறைமுகமா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ வந்து பசங்களுக்கு மட்டும்தான் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பாக்குறதே 2 பேர் 3 பேர் தானே, அதனால இருக்கிறவங்களுக்கு இது கிளப்பிட்டு நம்ம கொஞ்சம் உசாரா அதெல்லாம் சொல்றது இல்ல. என்ன சொல்றேன்னு பாப்போமா? So if you are a girl, this may trigger you and this may hurt you. Please skip this video. And the one thing I've noticed lately, அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பொண்ணா இருந்தீங்கன்னா பயங்கரமா உங்களை ட்ரிகர் பண்ணும், பயங்கரமா உங்களை ஹர்ட் பண்ணும். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் சொல்றாரு. ஆனா எந்த இடத்துல இதை பண்ணாத, அதை பார்க்காத, இது வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோமோ அந்த இடத்துல ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகதான் செய்யும். கியூரியாசிட்டி அது வந்து ஜஸ்ட் கியூரியாசிட்டி, என்ன சொல்ல அப்படிங்கிறது அந்த ஒரு ஆர்வம், அது மட்டும்தானே தவிர்த்து வேற எதுவும் இருக்காது. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் இந்த வீடியோ எப்படி முடியும்ட்டு ஒரு கெஸ் வச்சிருக்கேன், பாப்போம். hey girls and ladies, why are you still watching? Hey bye டாமி, டென்ஷன் ஆகாதீங்க. பாய், you buy, I buy. See you miss, I also miss. See my hair cut yesterday only, so only little hair, இல்லாட்டி also little hair only, நிறைய falling. See அது வேற ப்ராப்ளம். இன்ஸ்டன்டா என்னை கோவப்படுத்த முடியும், இப்படிங்கிறதுக்குள்ள என்னை கோவப்படுத்தலாம். அவ்வளோ வீக் நான் எமோஷனலி. என் ஹெட்செட்டை கீழே விழுந்துருச்சுல, டென்ஷன் ஆயிட்டேன். இருங்க வரேன். அம்மா குனிய வேற முடியல, அந்த முதுகு வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி பண்றீங்க? எங்கடா போச்சு ஹெட்செட்டு?
ஐயோ இன்னொன்னு விழுந்துருச்சே. கன்றா. சரி ஓகே 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 இங்க பாருங்க, அந்த ஹெட்செட் ஒரு ஹெட்செட் வச்சு பேலன்ஸ் பண்ணுவோம். ஓகே இப்படிதான் பேலன்ஸ் பண்ணிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதை விடுங்க. ஏய் என்னடா பார்த்தா லேடிஸ் மாதிரி இருக்கா உனக்கு? இங்க பாருங்க ப்ரோ, திஸ் இஸ் நாட் ஜாக்கெட், லூஸ் டி-ஷர்ட் லுக்கிங் பட் பாய் ஒன்லி. ஓகே See, this is how you hurt yourself. I already warned you, but still you are allowing me to give you a pain. ஸ்டில் யூ ஆர் அலோயிங் மீ டு கிவ் யூ அ பெயின். நோ தப்பா இருக்குண்ணா. என்னண்ணா அது ஒரு விதத்துல பெயின் இல்லாம கெயின் இல்லைண்ணா. 10 மாசம் எங்க குட்டிக்கிட்டே போட்டு ஜாலியா குடும்பத்தோட சுத்தணும் அப்படின்னா சொல்றேங்க. மனசளவுல சில பெயின் இருக்கதானே செய்யும். அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ இந்த ஆண்ட்ரியா கூட இந்த பாட்டுல பாடிருப்பாங்கல்ல, அந்த பாட்டு படத்துல வரல, 1001 படத்துல ஒரு பாட்டு இருக்குங்க. திருமணம் சேர்கையில் பிழைகள் 100,000, இருமணம் சேர்கையில் பிழைகள் பொறுத்து கொண்டால் என்ன. அந்த பாட்டுல கூட சொல்லுவாங்களா ஆண்ட்ரியா, அந்த மாதிரி என்ன பெயின் என்ன கெயின், என்ன பெயின் கொடுக்குறாராமே பொண்ணுங்களுக்கு. நோ தப்பா போலீஸ கொடுக்குறேன் அவனைய. Only because of you are getting pain again and again. உங்களாலதான் நீங்க பெயின் அகைன் அகைன் வாங்குறீங்களா? இது ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் பொருந்துமா? எனக்கு புரியல. ஏன் இப்படி அடிக்கணும் சிம்பு? ஏன் பசங்கள்கிட்ட அது பொருந்தும்? பசங்க வாய்ஸ் இந்த ரீலை ஸ்க்ரோல் பண்ணுங்க, ஏன்னா சொல்ல போற பாயிண்ட் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னா அவனுங்க தான் பாப்பானுங்க. இப்ப திடீர்னு நான் இருந்துட்டு ஏன்டா இம்மா தூரம் சொல்லிக்கிட்டு இருக்க ரீலை ஸ்க்ரோல் பண்றாது உனக்கு ட்ரிகர் ஆகும் அப்படின்ட்டு இன்னும் உனக்கு கேக்குதாக்கு என்னன்ட்டு. ஏன்டா நீங்களே உங்களை ஹர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தானே அது பொருந்துது. அது ஸ்பெசிஃபிக்கா ஃபார் கேர்ள்ஸுங்கிற மாதிரி இது இல்ல. அப்ப காமன் நியூட்ரலைஸா அந்த கான்செப்ட் போட்டு போயிடலாமே. Don't allow people to do that. Love yourself and protect your heart. ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட் ஆர்மர் ஒன்று வாங்கிட்டு வாங்க. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆர்மர் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொம்மை மாதிரி ஒன்று இருக்கும். வாங்கி வந்து நெஞ்சில குத்திட்டு சுத்துங்க எல்லாரும். ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. அப்புறம் எனக்கு புரியவே இல்லை, ஏன் பசங்களுக்குலாம் ஹார்ட் இருக்காதா? எல்லா ஜெண்டருக்கும் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஆல் ஏஜ் எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த பொதுவாக சொல்லிட்டு போலாமே. நான் என்ன சொன்னாலும் இப்போ இது வந்து உங்களை ட்ரிகர் பண்ணும், இந்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிருங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாருன்னா நான் தான் டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணிருவேன். சரி போ. அதனாலதான் ஸ்பெசிஃபிக்கா கேர்ள்ஸ்ன்னு அட்டாக் பண்றாரோ என்னன்னு தெரியலையே. You know something? You are a good soul and you are a good human. ஷப்பா யாரா அது பக்கத்துல? அப்பா நிறுத்துங்கடா கோயில்ல. இல்லங்க பக்கத்துல வேணும் ஜிங் ஜாங் ஜிங் ஜாங் ஜிங் ஜாங்னு போட்டுட்டு இருங்க. எரிச்சல் ஆகுதுங்க எனக்கு. அடிச்சு நவுத்திடுறது ஒரே கத்துறங்க. நான் ஆல்ரெடி வீட்டுல இருக்கேன். ஷோ முதுகு வரைய வச்சுக்கிட்டு டே இருக்கிற டென்ஷன்ல யாரும் எனக்கு பட் யூஆர் குட் ஷோல் அடங்கப்பா. நானே அப்படி ஒருத்தி ஐஸ் வச்சுதான் ஒன்னும் தேவையே கிடையாது. இங்க பாரு ப்ரோ, நிறைய இருக்கு. நான் பாட்காஸ்ட் சேனல்ல வச்சுக்கிறேன். That's why you are being like this. Take a mutual hug. ஓகே டேக் விர்ச்சுவல் ஹக். ப்ரோ இந்த கன்றாதி கான்செப்டுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார நேர்ல பார்த்து நான் கை கொடுத்து கூட வந்துருவேன். விர்ச்சுவல் ஹக்கா? விர்ச்சுவல் ஹக்கு என்னங்க? ஏன் என்னங்க பொண்ணுங்கன்னா என்னங்க? பொண்ணுங்க தானேங்க, பசங்கன்னா பசங்க தானேங்க. சில விஷயங்கள் ஓப்பனா சொல்ல முடியல. சரி போ, கன்றாதி கான்செப்ட்னு கடந்து போயிட வேண்டியதுதான். இதையும் 8வது படிக்கிற பிள்ளைங்கலாம் இதை பார்த்துட்டு அப்படிம்பாளுங்க. தற்கூரி மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா அப்புறம் புரிஞ்சுப்பாளுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சோண்டு எவனாவது உண்மையாதவனே ஆக முடிக்காது. அது ஓகே, அது ரியாலிட்டி தான், அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். போலம்பி என்ன ஆக போகுது? டாடா பாய் சொல்லி கிளம்புது. நம்ம மீட் டாடா பாய் டாடா பாய். அம்மா அம்மா ஐயோ ஐயோ.